சொல்லப்போனா வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியிலையும் பெரிய பெரிய சவால்களையும் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு எல்லை மீறி போற சிக்கல்களையும் நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்களோட கர்ம வினை உங்களை செப்பனிட நினைக்கிறது தானுங்க. கஷ்டங்கள் உங்களை முடக்கி போடுற இடத்துல தான் உங்களுக்கான பிரபஞ்ச நீதியோட ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. எந்த சூழல்ல நீங்க மீள முடியாத அளவுக்கு துயரத்தை உணர்றீங்களோ அங்கேயே பயமில்லாத தைரியத்தை உங்களோட ஆயுதமா மாத்திக்கணும். மன உளைச்சலும் விரக்தியும் உங்களை பயமுறுத்தும் போது அதுக்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான். இந்த கர்ம கணக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் படியா இருக்குங்க. நெஜத்தை சொல்லணும்னா உங்களோட நிம்மதியை சூறையாடுற மனிதர்கள் யாரு, உங்களை மனச்சோர்வோட எல்லைக்கு தள்ளுற சக்திகள் எவைங்கிறத துல்லியமா அடையாளம் கண்டுபிடிக்கிறது மூலமா தான் உங்களோட அக மாற்றத்துக்கான பாதையையே நீங்க அமைச்சுக்க முடியும். ஆழமா கவனிச்சிங்கன்னா உங்களோட கர்ம வினையோட கடனை அடைக்கிறதுக்கும் மனசை வாட்டுற கடுமையான மனச்சோர்வில் இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறதுக்கும் மிகச்சிறந்த பரிகார காரியமே அன்னதானம் மட்டும்தானுங்க. உங்களோட வாசற்படியை தேடி வர்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்தவித வஞ்சனையும் இல்லாம வயிறார உணவளிப்பது உங்களோட கர்ம பதிவுகளோட பாரத்தை வெகுவா குறைச்சிருங்க. உண்மையிலேயே உங்களை வீழ்த்த நினைச்சவங்களோ இல்ல உங்களோட வீழ்ச்சிக்கு காரணமானவளோ கூட உங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடும்போது உங்களோட ஆன்மாவை சூழ்ந்திருக்கிற துன்பத்தோட வீரியம் குறையத் தொடங்கும். பிறரோட பசியை தீர்க்கும் போது கிடைக்கிற அந்த பிரபஞ்சத்தோட ஆசி உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகளை அழிச்சு முன்வினையால வந்த வட்டியோட கூடிய துயர கணக்குகளை தீர்க்கிற ஆற்றலை கொடுக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொறுப்பில்லாத மனிதர்களும் சொன்ன சொல்லை காப்பாத்தாத நாணயமற்றவர்களும் உங்களை சுத்தியே வர்றது நீங்க சந்திக்க வேண்டிய மற்றொரு காரண காரிய பரீட்சை தானுங்க. கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டி கழிக்கிறவங்களையும் ஒழுக்கமில்லாம நடந்துக்கிறவங்களையும் பார்க்கும்போது உங்க மனசு அளப்பரிய கொந்தளிப்புக்கு ஆளாகுது. சொந்த பந்தங்களாவோ கூட பிறந்தவங்களாவோ அல்லது பெத்த பெற்றோராகவே இருந்தாலும் சரிங்க, அவங்களோட நடத்தையில தவறு இருக்கிற பட்சத்துல உங்களோட மனசு அவங்கள முற்றிலும் வெறுத்து ஒதுக்கிடுது. 100% உறுதிங்க. ஒரு முறை உங்க மனசுல இருந்து ஒருத்தரை நீக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள திரும்பி கூட பார்க்காத உங்க குணம் உண்மையிலேயே உங்க முன்வினையோட தொடர்ச்சியாவே உங்களை வந்தடையுது. அப்படிப்பட்ட மனிதர்களை பத்தின நினைப்புகளே உங்களை மறுபடியும் மறுபடியும் ஆழ்ந்த மன அழுத்தத்துல தள்ளுறதால இந்த கர்ம வினையில இருந்து தப்பிக்க அவங்களோட செயல்களை கடந்து போற பக்குவத்தை வளர்த்துக்கிறதே பிரபஞ்ச விதியா இருக்குங்க. கண்ணு முன்னாடியே பாப்பீங்க. பிரபஞ்சத்தோட வரவு செலவு பதிவேட்டுல காலத்தோட கணக்கு பிள்ளையான கிரகங்கள் தங்களோட தீர்ப்பை எழுதுற அந்த ஆதி முக்கியமான திருப்புமுனை கட்டம் இப்போ கணிஞ்சு வந்துருச்சுங்க. கடந்த காலங்கள்ல நீங்க அறியாம செஞ்ச ஏதோ ஒரு சின்ன அலட்சியமும் மற்றவங்கள அளவுக்கு அதிகமா நம்பி எடுத்த அவசர முடிவுகளும் இன்னைக்கு உங்களோட தராசுல பெரும் வினைக்கடனா உருவெடுத்து நிக்கிறத இந்த கிரக பெயர்ச்சி ரொம்பவே தெளிவா காட்டுது. எவரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தி உங்களோட தகுதியையும் உழைப்பையும் சிறுமைப்படுத்தி உன்னால வாழ்க்கையில ஒருபோதும் முன்னேற முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவன்னு எள்ளி நகையாடுனாங்களோ அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட நீதி கணக்குல மூலதனமா பதிவாயிடுச்சுங்க. உங்க மனசுக்குள்ள கனன்றுகிட்டு இருக்கிற அந்த ஆக்ரோஷமான கோபமும் என் உயர்வை நீ பார்க்குற காலம் வரும், ஆனா அப்போ என் மூஞ்சியில கூட விழிக்காதேன்னு நீங்க ஆத்மார்த்தமா நினைச்ச சாபமும் சும்மா வீணா போக போறதில்லைங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த அவமான கடனுக்கு அவங்க வட்டியோட தண்டனையை அனுபவிக்க போற அறுவடை காலம் இப்போ அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சுங்க. கட்டாயமா நீங்க கவனிக்கணும். நேரத்தோட அருமையை உணராம அலட்சியமா நடந்துக்கிறவங்களும் பொய் பேசி பிறர் வாழ்க்கையோட விளையாடுறவங்களும் உங்களோட கர்ம பாதையில குறுக்கிடுறது உங்களோட பொறுமையை சோதிக்கிற ஒரு நுட்பமான பரீட்சைங்க. ஆனா உங்களோட வாழ்க்கை பயணத்துல திரும்ப திரும்ப ஏமாற்றுக்காரங்களே வந்து சேர்றதும் நிதி சார்ந்த ஒப்பந்தங்கள்லையோ இல்ல தொழில்லையோ நீங்க தொடர்ச்சியா ஏமாற்றப்படுறதும் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லைங்க. நம்பிக்கையோட அடிப்படையில ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போற நயவஞ்சகர்களை பார்த்து நீங்க அலறுறதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறதும் உங்களோட கர்ம கணக்கோட பழைய நிலுவைகள் தான். 1008 குறைகளை தங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களை பார்த்து விரல் நீட்டி குற்றம் சொல்ற சுயநலவாதிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணமே
உங்களோட அகத்தூய்மைய பிரபஞ்சம் செப்பனிட நினைக்கிறது தான். தன்னிடமே நாணயம் இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வந்து குறை பேசும்போது உங்க மனசு அடையிற அந்த நிம்மதிய மின்மையே உங்களோட பழைய வினையோட எதிர்வினையா வெளிப்படுதுங்க. சொல்லப்போனா உங்களோட கர்ம கணக்குல மிகப்பெரிய இழப்பையும் மன உளைச்சலையும் தந்த முதன்மையான தப்பே அற்ப மனிதர்களோட பொய்யான வார்த்தைகளை உண்மைன்னு அசைக்க முடியாம நம்புனது தான். ஒருத்தன் உங்களை தேடி வந்து ஆசை காட்டி அன்பா பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்த உடனே அதை அப்படியே நம்பி அந்த நம்பிக்கையோட அடிப்படையில மூணாவது நபர்கிட்ட போய் நீங்க வாக்குறுதி கொடுத்து கடன் பட்டது உங்களோட அறியாமையால வந்த பெருந்தவருங்க. பிறரோட வாக்குறுதிய உங்களோட சொந்த வாக்குறுதியா மாத்தி கடைசியில நாணயமற்றவரா நீங்க மாற்றப்பட்ட அந்த தருணமே உங்களோட வினை கணக்குல கரும்புள்ளியா மாறிடுச்சு. நீங்க செஞ்ச இந்த சின்ன அலட்சியமே இன்னைக்கு கிரகங்களோட சுழற்சியால பெரும் கடன் சுமையாகவும் தீராத மன அழுத்தமாகவும் உருவெடுத்து உங்களை நெருக்குதுங்க. நிஜத்தை சொல்லணும்னா பிரபஞ்ச நீதி யாரையுமே சும்மா விடாதுங்கிறத இனி வர்ற காலங்கள்ல நீங்க கண்ணாலேயே பாப்பீங்க. இத்தனை காலம் உங்களோட நல்லெண்ணத்தையும் வெள்ள மனசையும் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க தங்களோட கர்ம வினையில இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. யாரு உங்களை பொய்யான வாக்குறுதிகளால ஏமாத்தினாங்களோ, யாரு உங்களை பண நெருக்கடியிலையும் மன உளைச்சல்லையும் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ, அவங்க அத்தனை பேருமே தங்களோட சொந்த செயல்களோட அறுவடைய சந்திக்க தொடங்கிட்டாங்க. கிரக பெயர்ச்சியோட இந்த கணக்கு தீர்க்கிற காலகட்டத்தில் அவங்க சேர்த்த கர்ம கணக்கோட பலன் தோல்வியாகவும் அவமானமாகவும் அவங்கள தேடி வரும். நீங்க இழந்த நிம்மதியை விட பல மடங்கு நிம்மதி இழப்ப அவங்க சந்திக்கிறது பிரபஞ்சத்தோட தவிர்க்க முடியாத நியதியா இருக்குங்க. ஆழமா கவனிச்சிங்கன்னா நம்பிக்கை துரோகத்தோட விளைவா உருவாகிற நிதி சார்ந்த குழப்பங்களும் கடனோட வட்டியில சுழலுற வாழ்க்கையும் நீங்க முந்தைய பிறவிகள்ல பொறுப்பில்லாத முறையில நிதி தீர்மானங்களை எடுத்ததோட தொடர்ச்சியாவே உங்களை வந்தடையுதுங்க. அடுத்தவன் கொடுத்த பொய் வாக்குறுதிய மெயின் நம்பி அவசரப்பட்டு மூணாவது ஆள்கிட்ட கடன்பட்டு கடைசியில வட்டிக்கு மேல வட்டி கட்டி மீள முடியாத சுழல்ல நீங்க சிக்கி தவிக்கிறது பிரபஞ்சத்தோட கடுமையான எச்சரிக்கை மணிங்கிறத உணர்ந்துக்கோங்க. மற்றவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கங்கிற வேதனையை விட அந்த ஏமாற்றத்தோட மூலமா நீங்க பிறருக்கு வாக்குறுதிய மீறுற நிலைக்கு தள்ளப்பட்டதே உங்களோட கர்ம பதிவுகள்ல பெரும் சுமையா மாறுதுங்க. இந்த தொடர் ஏமாற்றங்களாலும் துரோகங்களாலும் மனித குலத்தோட மேலேயே உங்களுக்கு வெறுப்பு உண்டாகிறதும், வேலை செய்யற இடத்துல சக மனிதர்களோட துரோகத்தை சந்திச்சு கடைசியில யாரோட தலையீடும் இல்லாத சொந்த தொழிலை நோக்கி நீங்க தள்ளப்படுறதும் உங்களோட ஆன்மா தனிச்சு நின்னு தன்னோட கடனை தீர்க்க முற்படுறதோட அடையாளம் தானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்ப அமைப்புக்குள்ளேயே உங்களை சுத்தி பின்னப்படுற சுயநல அரசியல் உங்களோட கர்ம வினையை தீர்க்கறதுக்காக பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தராசுங்க. உங்களை நேசிப்பதா காட்டிக்கிற சொந்தங்களே உங்களோட வளர்ச்சிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள முடக்கி வைக்க முற்படுறதும், நீ இவ்வளவுதான் உயரணும்னு எல்லைக்கோடு அமைக்கிறதும் உங்களோட சகிப்புத்தன்மையை சோதிக்கிற பிரபஞ்ச பரீட்சைங்க. இந்த எல்லையில்லாத அழுத்தங்கள்ல இருந்தும் துரோகங்களோட தொடர் சங்கிலியில இருந்தும் விடுபட்டு உங்களோட கர்ம வினையோட வீரியத்தை பாதியா குறைக்கணும்னா வெறும் சடங்குகளை தாண்டி நுட்பமான கர்ம நிவர்த்தி முறைகளை நீங்க பின்பற்றியே ஆகணும். முதலாவதா, எவர் ஒருவர் மேல அளவுக்கு அதிகமா எதிர்பார்ப்பு வச்சு அவர் கொடுத்த வாக்குறுதிக்காக உங்களோட வாழ்க்கைய அடகு வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை மையத்தை நீங்க உடனடியாக உடைக்கணும். உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட நீதியில மனிதர்களை கண்மூடித்தனமா நம்புறது கர்ம வினையை நீங்களே கூப்பிடுறதுக்கு சமங்க. அதனால யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உங்களோட கடமையை மட்டும் செய்யற பக்வ நிலையை அடையிறதே முதல் கர்ம நிவர்த்தியா இருக்குங்க. 100% உறுதிங்க. அடுத்து தொடர்ந்து உங்களை அலைக்கழிக்கிற கடன்களோட பாரத்தை குறைக்கவும், உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிற குடும்ப அரசியலை முறியடிக்கவும் ஆலமர வழிபாடும் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார பாதையா இருக்குங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில உங்களோட முன்ஜென்மத்துல நீங்க அறியாம செஞ்ச நிதி சார்ந்த தவறுகளுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு எளியோருக்கு ஆடை தானமும் ஆதரவற்ற முதியோருக்கு அன்னதானமும் வழங்கி வரும்போது
உங்களை நோக்கி வர வட்டியோடு கூடிய கர்ம கடனோட அடர்த்தி பாதியா குறைய தொடங்கும். தர்ம சிந்தனையோட நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் உங்களை ஏமாத்தினவங்களோட தீய வினைகளை உங்களோட எல்லைக்குள்ள அண்ட விடாம தடுக்கிற ஒரு கவசமா உருவெடுக்கும். கண்ணு முன்னாடியே பாப்பீங்க, கடைசியா உங்களை நீங்களே தாழ்வா மதிப்பிடுறதும், எதிர்காலத்தை பத்தி ஓய்வில்லாம அளவுக்கு அதிகமா யோசிச்சு மனசை ரணமாக்கிக்கிறதும் உங்களோட கர்ம வினையை மேலும் வலுவாக்குற எதிர்மறை பழக்கங்களுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடம்பையும் மனசையும் ஓய்வில்லாம சித்திரவதை செய்யறது அந்த பிரபஞ்சத்துக்கே நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம்ங்க. அதிகப்படியான சிந்தனைகளை கட்டுப்படுத்த தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில தியான நிலையை அடைகிறதும், இயற்கையோட இயைந்த அமைதியான சூழல்ல மனசை நிறுத்துறதும் உங்களோட ஆத்ம பலத்தை அதிகமாக்கும். எப்போ நீங்க அதிகப்படியான யோசனைகளை கைவிட்டு பிரபஞ்சத்தோட மேல முழு நம்பிக்கை வச்சு உங்களோட கடமைகளை செய்ய தொடங்குறீங்களோ, அப்பவே உங்களோட கர்ம கணக்கோட பழைய நிலுவைகள் எல்லாமே முற்றிலும் துடைத்தெறியப்பட்டு புதிய யோக காலத்துக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுங்க. கட்டாயமா நீங்க கவனிக்கணும். உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம ஓயாம உழைக்கிறதுல எந்த பயனும் இல்லைங்கிறத முதல்ல ஆழமா உணர்ந்துக்கங்க. உங்களோட உழைப்புக்கு யாரோ வந்து கிரீடம் சூட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து உங்களோட உடம்பையும் மனசையும் வதச்சிக்கும் போதுதான் மனசுல தேவையற்ற சோர்வும் மன அழுத்தமும் வந்து குடிகொள்ளுதுங்க. இந்த சோதனையான காலகட்டம்ங்கிறது உங்களை முடக்கிறதுக்காக வந்ததில்லைங்க. மாறாக உங்களோட ஆன்மாவை சுத்தப்படுத்தி பழைய வினைக்கடன்களை முழுமையா தீர்க்கிறதுக்காக அமைஞ்ச ஒரு தெய்வீக வாய்ப்புங்க. கடன் தீரும்போது சில வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை நினைச்சு பயப்படாம தைரியமா எதிர்கொள்ளுங்க. ஏன்னா எந்த பெரிய வினையையும் உடைத்தெறிகிற பேராற்றலும் தகுதியும் உங்களுக்குள்ள ஏற்கனவே நிறைந்திருக்குங்க. அதனால தயவு செஞ்சு உங்களோட மனசுக்கும் உடம்புக்கும் தேவையான ஓய்வை கொடுங்க. ராத்திரியில நிம்மதியான தூக்கத்தை தொலைச்சிட்டு யோசனைகள்லயே நேரத்தை கழிக்கிறத உடனே நிறுத்துங்க. சொல்லப்போனா வாழ்க்கையில மனிதனா பிறந்த எவருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லைங்க. அறியாம ஏதேனும் ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட ஐயோ இப்படி பண்ணிட்டேனேன்னு உங்களையே குற்றவாளியா கூண்டுல ஏத்தி மனசுக்குள்ள சித்திரவதை பண்ணிக்கிறது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மிகப்பெரிய அநீதிங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு பல தவறுகளை பண்ணிக்கிட்டே கடந்து போகும்போது நீங்க மட்டும் அந்த சின்ன பிழைக்காக உங்களை மாய்த்துக்கிற அளவுக்கு வருந்த தேவையில்லைங்க. அதே போல உலகத்துல இருக்கிற அத்தனை பொறுப்புகளையும் உங்களோட தலையில மட்டுமே தூக்கி சுமக்கணுங்கிற அவசியமும் இல்லைங்க. மற்றவங்களோட பாரங்களை நீங்க இழுத்து போட்டுக்கிட்டு சுமக்கிறதால தான் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. மற்றதை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா இருங்க. நிஜத்தை சொல்லணும்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாத மிகப்பெரிய காரியம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள அல்லது திருந்தாத மனங்களை கொண்டவங்கள மாத்திடலாம்னு நினைக்கிறது தான். அடுத்தவங்களை திருத்துறேங்கிற பேர்ல உங்களுடைய ஆற்றலையும் நிம்மதியையும் வீணடிக்காதீங்க. மாறுறதுக்கும் திருந்துறதுக்கும் விருப்பம் இல்லாத மனிதர்களை அப்படியே விட்டுடுங்க. அவங்கள திருத்த முயல்றதால தான் குடும்பத்துல தேவையற்ற சச்சரவுகளும், ஏன் சிலருக்கு விவாகரத்து போன்ற கசப்பான சம்பவங்களும் நடக்குதுங்க. சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு பூதாகரமாக்கி அந்த அழுத்தத்தை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. தேவையற்ற நபர்களையோ அவங்களோட எதிர்மறை எண்ணங்களையோ உங்க மனசுக்குள்ள அரியணை போட்டு உட்கார வைக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருங்க. முழுமையான பூரணத்துவத்தை நோக்கி ஓடி உங்களை வருத்திக்கிறத விட ஒவ்வொரு நாளும் நீங்க அடையிற சிறு சிறு முன்னேற்றமே உங்களோட வாழ்க்கையோட உண்மையான வெற்றிங்க. உங்களால எதையும் வெல்ல முடியுங்கிற தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து முன்னேறி செல்லுங்க. ஆழமா கவனிச்சிங்கன்னா பிரபஞ்சத்தோட கணக்கு புத்தகத்துல உங்களோட அத்தனை துயர பதிவுகளும் கடன்களோட வட்டி பட்டியலும் இன்னையோட முடிவுக்கு வந்துடுச்சுங்கிறத உரக்க சொல்ற வெற்றி திருப்புமுனை இதுதானுங்க. பிற ராசிகளோட எதிர்மறை ஆற்றல்களாலும் தந்திரமான தொடர்புகளாலும் இத்தனை காலம் நீங்க அடைஞ்ச இழப்புகளுக்கு பிரபஞ்ச நீதி இப்போ முற்றுப்புள்ளி வைக்குதுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம்
ஆகிய ராசிகளோட ஆற்றல் கொண்ட மனிதர்கள் கிட்ட நீங்க பழகும்போது அதீத எச்சரிக்கையோடும் இடைவெளியோடும் இருக்கிறது உங்களோட கர்ம வினையை பாதுகாக்கிற முதல் கவசமாய் இருக்குங்க. குறிப்பா மிதுன ராசியோட அதிர்வெண் கொண்டவர்களோட போலியான வாக்குறுதிகளை பார்த்து இனி ஒருபோதும் ஏமாந்து போகாதீங்க. உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற ஆற்றல்களையும் உங்களை நிம்மதி இழக்கச் செஞ்ச நயவஞ்சகர்களையும் பிரபஞ்சமே பார்த்து கொள்ளுங்கிற தெளிவை அடையிறதே உங்களோட ஆன்ம விடுதலைக்கான வழியா இருக்குங்க. இனி உங்களோட விதிய உங்களோட கரங்களாலேயே தூய்மையான தர்மங்களோட மூலமா புதிதா எழுத தொடங்குங்க. உங்களோட கர்ம வினையோட எஞ்சிய துளிகளையும் முற்றிலுமா அழித்தொழிக்க முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானோட பாதங்களை இறுக பற்றி பிடிக்கிறது உங்களோட கர்ம நிவர்த்திக்குரிய முதன்மையான பாதையாயிருக்குங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்களோட முன்ஜென்ம பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்டு தடைகளை தகர்க்கிற வழிபாட்டை செய்து வாருங்க. அதோட மன அமைதியும் அகத்தெளிவும் பெற சிவபெருமானோட திருவடிகளை தியானிச்சு சிவனிய ஆற்றலோட உங்களோட ஆன்மாவை இணைச்சிக்கோங்க. உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறத நிறுத்திட்டு பிரபஞ்ச நீதியோட மேல முழு நம்பிக்கை வச்சு தைரியமா முன்னேறி செல்லுங்க. பழைய கணக்குகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுடுச்சுங்க. உங்களோட புதிய யோக விடியல் பிரகாசமா தொடங்கிடுச்சு. பிறரை திருத்திர வீண் முயற்சிகளை கைவிட்டு எவர் வார்த்தையையும் கண்மூடித்தனமா நம்பாம உங்களோட சுய பலத்துல நிமிர்ந்து நில்லுங்க. உங்களுக்கான காலமும் பிரபஞ்சத்தோட ஆசிகளும் இனி உங்களுக்கு சாதகமாவே இயங்குங்க.